ஹே கைஸ், வெல்கம் பேக் டு டிஎன்பிசி அகாடமி. ஸோ இன்றைக்கான டூயினை பார்ப்போம். நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி எனப்படும். தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என குறிப்பிடப்படுகிறார். இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநரான WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினர். அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் பார்த்தீங்கன்னா செக்ரிடின். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு எண்டோக்ரைனாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உட்சுரப்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் அடிசன். ஹார்மோன் என்ற சொல்லை முதல்ல 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா WH பெய்லிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் அப்படின்றவங்க. ஸோ அவர்கள் முதல்ல கண்டறிந்த ஹார்மோன் பார்த்தீங்க அப்படின்னா செக்ரிடின். அதே மாதிரி குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்டேயர். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியிருப்பார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1888ஆம் ஆண்டு. ஓகே கைஸ், தேங்க்யூ.